ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா இல்லை மூவ் ஆன் ஆகலாமா அப்படிங்கிறதான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப நாளாகவே இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு முடிவுக்கு வராமல் ஒரு ஆன் அண்ட் ஆஃப்லேயே இருக்கிறது, லெஸ் கான்டாக்டில் இருக்கிறது, ஒரு முடிவே தெரியாமல் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா இல்லை மூவ் ஆன் ஆகலாமான்னு. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கிறவங்க இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கலாமா ஆர் மூவ் ஆன் ஆகலாமான்னு. ஓகே, ஸோ பார்க்கலாம். 2 பைல் எடுத்துக்கலாம். ஓகேவா? யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன். ஓகேவா? வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பைல் எடுத்துக்கலாம். பைல் 1 அண்ட் பைல் 2 2 பைலில் ஏதாவது ஒரு பைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 அண்ட் பைல் 2 கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு இந்த 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் 1க்கான ரீடிங் போயிடலாம். வெயிட், இதை நம்ம அப்புறமா ரிவீல் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, வெயிட் ஒரு நிமிஷம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இப்போது எப்படி இருக்குன்னா, ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் பாஸ்ட்லேயும் சரி ப்ரெசண்ட்லேயும் சரி நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ளே யாருக்காச்சும் ஒரு மனக்காயம் ஏற்பட்டிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்னால். ஓவராக இந்த எமோஷ்னலாக வீக் ஆகுறது, செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்கிறது, எமோஷ்னலி ரொம்ப நெகட்டிவ் மைண்டுக்குள்ளே செல்வது. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரெசண்டில் இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப். இழந்துருவோமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே நெகட்டிவாக இருக்குது மைண்ட் ஃபுல்லாக. மறுபடியும் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி நம்ம பர்சன் நம்மளை ஹர்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க. ரொம்பவே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்போது மறுபடியும் எமோஷ்னல் வைஸ் எல்லாமே இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஸோ ஃப்யூச்சர்லையுமே சிச்சுவேஷன் சரியில்லை. ஓகேவா? ஃப்யூச்சர்லேயுமே இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு நிறைய தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பெட்ரைல் இருக்குது, சீட்டிங் இருக்குது, கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அதாவது சண்டை இருக்குது, சச்சரவு இருக்குது, ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது, ஒருத்தர் ரொம்ப ஹர்ட் பண்ணுறது, சம்டைம்ஸ் சீட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் கூட ஃப்யூச்சரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டைப் ஆஃப் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏதாவது உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், உங்களாலே இருக்கட்டும் இல்லை அதர் பர்சன் இன்வால்மெண்ட்னால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கலாம். இப்போ நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆர் இல்லைனா ரொம்ப ஹீலிங் ப்ராசஸில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? இப்போதைக்கு பொறுமையாக இருப்போம், நம்மளை நாமே ஹீல் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. பாஸ்ட்லேயுமே ப்ரெசண்ட்லேயுமே
சிச்சுவேஷன் சரியில்லை. ஆல்ரெடி வந்து உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து யாராவது ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரெசண்ட்லேயே வந்து இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது, இல்லை இழந்துட்டோமோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆல்ரெடி அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஃப்யூச்சர்லையுமே வந்து சில காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த சிச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா? பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஒரு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒருத்தங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து ரொம்பவே எமோஷ்னல் லெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கார்மிக் பேட்டர்ன் கூட சொல்லலாம். ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி மாதிரியே கூட எனக்கு தெரியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பு ஓரளவுக்கு நீங்கள் 2 பேரும் நோ காண்டாக்டில் இருக்கீங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கீங்க, சரி மூவ் ஆன் ஆகிடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் 2 பேரோட எனர்ஜி எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்கும்னா, சப்போஸ் நீங்கள் அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அவங்களோட வேலையாக இருக்கட்டும், அவங்களோட கரியராக இருக்கட்டும், இல்லை வந்து படிப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணுறது, படிக்கிறது, அச்சீவ் பண்ணுறது, கரியரை ஃபோக்கஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான சில விஷயத்தில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டிங்கன்னா உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பட்சத்தில் பார்க்கும்போது நீங்களும் வந்து வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறீங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க, ஏதாவது ஒரு வழியில் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. பட் உங்கள் பர்சன் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு சில பர்சனுக்கு நான் சொல்கிறேன், அவங்க வேலையை பார்த்துட்டு போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கரியரில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மணி வைஸ், கரியர் வைஸ், இல்லை வந்து ஒரு எடுகேஷன், ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மறுபடியும் முதலேருந்தே ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஆரம்பிப்பீங்க, நிறைய விஷயத்தில் வந்து வழி தேடுவீங்க. ஓகே, பட் அந்த சைடில் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேறு ஒரு விஷயத்தில் எஃபெக்ட் போடுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்களே யோசிப்பீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம நிறைய வழியில் வந்து ட்ரை பண்ணிட்டோம், நிறைய ஆப்ஷனை எடுத்தாச்சு, நிறைய ஆப்ஷனில் வந்து பேச ட்ரை பண்ணியாச்சு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, நம்ம அதர் பர்சனையோ இல்லை அதர் ஆப்ஷனையோ வந்து யோசிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் உங்களுக்குள்ளேயே வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு கைடன்ஸ் என்ன சொல்லணும்னா, நீங்கள் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து உங்களை நீங்கள் இழந்துட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், அதர் பர்சனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்கள கேர் பண்ணி உங்களோட செல்ஃபை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு எனர்ஜியை வந்து ஃபுல் ஆகுங்க. உங்கள் எனர்ஜியே போயிடுச்சு, நீங்கள் அடுத்தவங்கள நினச்சி ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இனிமேல் அந்த மாதிரி நினைக்காதீங்க, உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கைடன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, உங்களோட இம்பார்ட்டன்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா இங்கே சிச்சுவேஷனும் சரியில்லை, ஃப்யூச்சர்லேயுமே வந்து நிறைய தடைகள் இருக்குது, அதர் பர்சன் தடைகள் இருக்குது, நிறைய சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க சைட்லேயோ இல்லை உங்கள் சைட்லேயோ இல்லை உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் வந்து சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு தகராறாக இருக்கட்டும், ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப வந்து ஒரு வாக்குவாதம் மாதிரி, ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் ஒருத்தர் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது நீங்களாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பர்சனாக இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ரொம்பவே அதாவது உடஞ்சி போகிற அளவுக்கு ஹர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது அவங்க கைடன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் லவ்வை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் இழந்துட்டுருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்தவங்கள கேர் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன், எமோஷ்னல் வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் உங்களையே இழந்துட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஸோ அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் வந்து முதலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியாக வந்து மாற்றுங்க. ஸோ நீங்கள் உங்களை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றும்போது, உங்களை நீங்களே வந்து லவ் பண்ணும்போது, செல்ஃப் கேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அட்ராக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்து போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஹர்ட் ஆகிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதர் பர்சன்
உங்களுக்குள்ள பிரச்சனையை மூட்டி விடலாம். அதர் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தடையாக இருக்கிறாங்க. உங்கள் பர்சனுமே வந்து அவங்க விஷயம், அவங்களோட கரியர் அந்த மாதிரியான சில விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மட்டும்தான் வந்து பல வழிகளை தேட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சனும் ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு கம்யூனிகேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே வந்து இங்கே பெண்டக்கல் வந்து ரொம்ப குறிப்பாக வர்றதுனால அவங்க கரியர் அந்த மாதிரியான சில விஷயங்களை ரொம்ப ஃபோக்கஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு உங்களோட கைடன்ஸ் என்னென்னா செல்ஃப் கேரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். ஸோ முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள் தான். ஓகேவா? நான் எடுக்க மாட்டேன். உங்களுக்கான விஷயத்த வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன். முடிவு எடுக்க வேண்டியது உங்களோட கையில். ஸோ ஓகே, பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுமா இல்லை மூவ் ஆன் ஆகணுமா அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் பைல் 2க்கு போயிடலாம். ஓகே, பைல் 2. ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங். ஸோ பைல் 2 கரண்ட்டாக உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் வந்து நிறைய விஷயத்த மறைக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஓகே, நிறைய விஷயத்த ஓப்பன் அப் பண்ணல. மேபி லவ்வை கூட சொல்லாமல் இருக்கலாம், ஒன் சைடாக கூட இருக்கலாம், இல்லை மனசில் 2 பேரும் வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நிறைய விஷயங்களை மறைக்கிறீங்க. நீங்களும் வந்து ஓப்பனாக வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறதில்ல, அவங்களும் உங்ககிட்ட வந்து ஓப்பனாக பேசுகிறதில்ல. ரொம்ப சீக்ரெட்டிவாக இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என் மனசுலேயே வந்து நிறைய பேக்கேஜஸோடு இருக்கிறீங்க. ஏன்னா உங்கள் பர்சன் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் நிறைய விஷயம் வந்து அவங்கக்கிட்ட மறைக்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதுன்னா, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதில் இந்த 2 பர்சனோட யாரோ ஒருத்தங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்த மாதிரி இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எது வந்தாலும் வந்து போராடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் வந்து இதில் ஒரு நல்ல டைம் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? எல்லாம் சேஞ்ச் ஆகணும், எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறீங்க. நீங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பர்சனாக இருக்கட்டும். பாசிட்டிவ் தான், ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக தான் எனக்கு தெரியுது. நான் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். ஓகே, எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க. ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இந்த ரீடிங் பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக தான் எனக்கு தெரியுது. என்ன ப்ராப்ளம் வந்தாலும், இதில் என்ன தடங்களாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஸோ ஈகோ வேணாம். ஓகே, இங்கே ஈகோ எனர்ஜியும் எனக்கு அதிகமாக தெரியுது. ஒருத்தர் வந்து லவ் இருக்கலாம், ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த ஈகோ அதிகமாக இருக்குது. ஓகே, ஈகோ இருக்குது. ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ அது மட்டும் இங்கே ஒரு மைனஸாக இருந்த மாதிரி இருக்குது. ப்ரெசண்டில் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி 2 பேரும் போத் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே ஒருத்தர் அந்த ஒரு ஈகோத்தனம் இருக்குது. இந்த ஸ்ட்ராங் ஒரு ஈகோ ஆர் ஒரு இந்த பிரைட் அந்த எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஸோ அந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. அது தேவையில்லாத ஒரு எனர்ஜி. ரிலேஷன்ஷிப்புன்னு வரும்போது ஒரு ஈகோத்தனமோடு இருக்குது, நான் இறங்கி வர மாட்டேன்,
அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது வேணாம். இந்த ஸ்ட்ரென்த் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னா, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிக்காக அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம யூஸ் பண்ணணும்னு தவிர்த்து, அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஒருத்தர் வந்து ஈகோத்தனமாக இருக்கிறது, நான் இறங்கி வரமாட்டேன், நீ இறங்கி வந்தால் வா அப்படிங்கிற மாதிரியான இந்த விஷயத்தை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொண்டு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ அந்த மாதிரியான சில சிச்சுவேஷன்கள் வந்து கண்டினியூ ஆனாலும் ஃப்யூச்சரில் வந்து அது சேஞ்ச் ஆகுற மாதிரி தான் இருக்குது. ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வந்து வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நாங்கள் நல்லா தான் இருந்தோம். பட் எங்களுக்குள்ளே ஒரு ஈகோ தானே இருக்குது அப்படிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அதெல்லாம் சேஞ்சஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் மாறணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சேஞ்சஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பாசிட்டிவாக வந்து சேஞ்சஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, மேரேஜ் நடக்கணும்னா நடக்கும், கல்யாணம் பண்ணிக்கணும்னா நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், எல்லாமே நடக்கும். ஓகேவா? பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான். ஆனால் என்னென்னா இதில் அடுத்தவங்க வந்து உங்களை நடத்தி வைக்க மாட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி. சரி, நம்ம பர்சன் வந்து இதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, நம்மளை ஃபேமிலி ஒத்துப்பாங்க, நம்ம அப்படியே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகணும்னா உங்கள் 2 பேரோட எப்படி சொல்கிறது, உங்கள் 2 பேரோட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும், நீங்கள் போடுற எஃபெக்ட் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களால் முடிஞ்ச விஷயத்த நீங்கள் பண்ணணும். ஓகே, இறங்கி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். அப்போந்தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போகும். வேறு ஒருத்தங்க வருவாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சேர்த்து வச்சுருவாங்க, பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் சரி நம்ம அப்படியே உட்காந்துப்போம், எல்லாம் சரியாகும், நல்ல நேரம் நடக்கும்போது அதுவாக நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ ஃப்யூச்சரில், அந்த டைமில் வந்து நீங்களாக எஃபர்ட் போட்டு இறங்கி செய்யும்போது இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி 2 பேரும் மூவ் ஆன் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துட்டிங்கன்னா உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்கும், உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கண்டிப்பாக தேவைப்படும். உங்கள் பர்சனுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படும். யார்ட்டையாச்சும் வந்து ஒரு ஆலோசனை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துருப்பாங்க. இல்லைனா உங்ககிட்டயாச்சும் ஒரு ஆலோசனை கேட்கணும், இது கரெக்டாக இருக்குமா, மூவ் ஆன் ஆகணுமா, இல்லை வந்தால் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க. இல்லை உங்களை விட பெரியவங்க யார்கிட்டையாச்சும் வந்து ஒரு கவுன்சிலிங் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன தான் ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில கவுன்சிலிங் வந்து எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வந்து போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, எல்லாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு சிலருக்கு மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்களா, எல்லாருக்கும் பொருந்தாது. ஓகே, பட் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரொம்பவே நெகட்டிவாக ஆயிரும். அவ்வளோதானா, இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடுச்சா, இது மறுபடியும் வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லையா, நீங்கள் ரொம்பவே ஒரு நெகட்டிவான ஒரு மைண்டுக்கு போயிடுவீங்க. ரொம்பவே ஒரு எமோஷ்னல் வைஸ் வந்து ரொம்பவே வீக் ஆயிடுவீங்க, ரொம்ப நொந்து போயிடுவீங்க. ரொம்ப தனிமையில் இருக்கிறது, தனிமையில் இழந்ததே நினச்சி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயம். பட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஃபீலிங் இருக்கும். பட் அவங்க ஒரு கவுன்சிலிங் அந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுறது, ஒரு கவுன்சிலிங் எடுக்கிறது, ப்ரேயர் பண்ணுறது, இல்லை கோயிலுக்கு போகிறது, பெரியவங்ககிட்ட பேசி ஆலோசனை கேட்குறது, இல்லை உங்ககிட்டயே வந்து பேசி ஆலோசனை எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் வந்து கோயிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது, திடீர்னு சர்ச்சுன்னு வந்துடுச்சு, மேபி கிறிஸ்டின்ஸ் யாராவது பார்க்கலாம் இருக்கலாம். சர்ச்சுக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் வழியில் போகிறது, அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க கண்டினியூ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. அண்டு ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது பண்ண சொன்னாங்கன்னா மேரேஜ் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்க அதையும் கேட்குற மாதிரி தான் இருக்குது. பட் உங்கள் சைடில் நெகட்டிவ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. பட் அங்கேயும் அதே தான். பட் அவங்க கொஞ்சம் சீக்கிரமே ரெக்கவரி ஆகிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகேவா? ஸோ ஏதாவது உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எனக்கு இங்கே மெயினாக என்ன தெரியுதுன்னா 2 பேருமே வந்து ஓப்பனாகவே பண்ணலை, மனசில் என்ன இருக்க விஷயங்களே சொல்லலை. 2 பேருக்கும் பிடிச்சிருந்துருக்கலாம், இல்லை ஆனாலும் வந்து ஒரு தைரியமாக இறங்கி பண்ணுறது, பேசுவோம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து இன்னும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் என்னென்னா, ஒரு ஸ்னீக்கி பிஹேவியர்ஸோடு இருக்காதீங்க, நிறைய விஷயத்த மறைக்காதீங்க, எல்லாமே ஓப்பன் அப் பண்ணுங்கள், ரன்னராக இருக்காதீங்க. எனக்கு அந்த மாதிரி எனர்ஜி இருக்குது, ஒரு ரன்னர் சேசர் எனர்ஜி இருக்குது. ஓகேவா? நீங்கள் ரன்னராக இருக்கணும், அவங்க சேசராக இருக்கலாம், இல்லை நீங்கள் சேசராக இருக்கலாம், அவங்க ரன்னராக இருக்கலாம். அந்த மாதிரியான சில எனர்ஜி தெரியுது. ஓகேவா? அந்த ரன்னர் எனர்ஜியே வேணாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எனக்கு அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் தான் வந்திருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2 பேரும் வந்து ஒரு
கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. 2 பேரும் ஒருத்தர் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பேசி தீர்த்துக்கோங்க. ஸோ அந்த பேசி தீர்க்கிற மூலம் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிரும். உங்களுக்கு மனசில் என்ன இருக்குது, அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிரும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சரி மனசுலேயே இருக்கட்டும், ஒரு டைம் வரும்போது எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து கைமீறி போயிடும். ஓகேவா? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு, நல்ல நேரம் ஃப்யூச்சரில் இருக்குது. அதுவுமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு எஃபெக்ட் போட்டாலும் பண்ணாலும் மட்டும்தான் இது பாசிட்டிவாக போகும். ஓகேவா? ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு ரீடிங் தான். எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. நீங்கள் முடிவு எடுக்க வேண்டியது தான். நீங்கள் போடுற எஃபெக்டில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியும் வந்திருக்கு. நீங்கள் ரன்னராக இருக்க வேணாம் இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இது தான். நீங்கள் இருக்கணுமா மூவ் ஆன் ஆகணுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீடிங். ஸோ ரீடிங் இந்த மாதிரி ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. பட் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களோட சாய்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கடவுளை வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசினேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பொருந்தி இருந்தால் அந்த ரீடிங் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து விட்டுறலாம். ஓகேவா? ஸோ யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. டேக் கேர். பை.